ஹாய் எவ்ரிவன். என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்கடா போன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரிங்க, எனக்கு எக்ஸாம் போயிருந்தனால வீடியோ போட முடியல. இன்னைக்கு நம்ம திரும்ப கண்டினியூ பண்றோம். வழக்கம் போல நம்ம தேங்காயோட ரேட்டை பார்த்தரலாம். அதுக்கப்புறம் கோகனட்ல பிசினஸ் பத்தியும் சில டிப்ஸுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பத்தியுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வெல்கம் டு ஜாக் சிட்டி விலாக். இந்த மார்க்கெட் என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க. 2 நாளைக்கு பார்த்தா ஏறுது, 2 நாளைக்கு பார்த்தா இறங்குது. எப்படி தேங்காய் வாங்குறதுன்னு தெரியல. ஃபார்மர்ஸ் எப்படி தேங்காய் குடுக்குறதுன்னு தெரியல. அந்த மாரி போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு கிரீன் கோகனட் ஒரு கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 60 போகுது. அதே கருப்பு காய் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரூ. 63 போகுது. நம்ம இளநீ அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெண்டர் கோகனட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 42 வரைக்கும் போகுதுங்க. கொப்பரையா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா பெர் கேஜி ஸ்பெஷல்னா இருந்துச்சுன்னா ரூ. 214. அதாவது ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் டைரக்டா என்எம்எல் கொடுக்கும்போது ரூ. 214 அந்த 5 காசு அப்படின்னு போகுது. அதே கொப்பரை பெர் கேஜி தேங்காய் காலத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா ரூ. 211 50 காசு அப்படிங்கிற இதுல போகுதுங்க. தேங்காய் தொட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா போன வாரம் வரைக்கும் ரூ. 30 வரைக்கும் போயிட்டு இருந்தது. தொட்டி ரூ. 2 இறங்கி இன்னைக்கு ரூ. 28 எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த வாரம் ஃபுல்லா தேங்காயோட கொப்பரையோட ரேட் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தரலாம். இந்த மார்க்கெட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருந்தது. லாஸ்ட் 2 டேஸ் மட்டும் ஒரு ரூ. 2 மேல இறங்கிக்குது. அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா 25/8/2025 அதாவது திங்கக்கிழமைன்னு பாத்தீங்கன்னா ரூ. 211 மார்க்கெட் ஆரம்பிச்சது. அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ஒரே மூட்டமா ரூ. 5 மார்க்கெட் ஏறுச்சு. புதன்கிழமை பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திங்கனால மார்க்கெட் லீவ் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. நெக்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஒன்று இறங்குதான் போகுதுன்னு. ஏன்னா ஒரே மாதிரி மார்க்கெட் 2 நாள் வந்துச்சுன்னா அந்த சடனா அது சேஞ்ச் ஆகி ஏறிட்டு இருந்தா இறங்கும், இறங்கிட்டு இருந்தா ஏறுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரூ. 215 ரூ. 5 அதாவது கிட்ட பார்த்தீங்கன்னா 50 காசு இறங்குச்சுங்க. அதுக்கு அடுத்த நாள் அதாவது நேத்து அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 30/8/2025 ரூ. 214 50 மார்க்கெட் நிக்குது. நீ நெக்ஸ்ட் திங்கக்கிழமையும் அதிகபட்சம் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். திரும்ப கொஞ்ச நாள் இறக்கிட்டு திரும்ப ஏத்துவாங்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தேங்காய் மார்க்கெட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு மாதிரி ஏற்ற, அதாவது வாங்கவும் முடியாம விற்கவும் முடியாம ஒரு 2 நாள் ஏத்துறாங்க, 2 நாள் இறக்குறாங்க. அதனால யாருமே திடீர்னு 2 நாள் நல்லா வாங்குவாங்க. திடீர்னு 2 நாள் பாத்தீங்கன்னா தேங்காயே வேண்டாம், கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ட்ரேடர்ஸ். அதை சில பிரச்சனைகள் இந்த மார்க்கெட் சரியா ஸ்டேபிளா இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. கூடிய சீக்கிரம் மாறிடும்னு சொல்லி நம்பலாம். அதுக்கப்புறம் சில தேங்காய் விஷயங்கள் பத்திய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. எஸ், இந்த வீடியோஸ் பார்த்த பிறகு நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி இருக்கிறீங்க. கால் பண்ணி நாம பிசினஸ் புதுசா ஆரம்பிக்க போறோம், தேங்காய் பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான டிப்ஸ் நான் எப்பெல்லாம் என்னால முடியுதோ அவங்களுக்கெல்லாம் நான் கால் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மேபி காலேஜஸ் டைம்ஸ்ல மட்டும் நான் ஆன்சர் பண்ண முடியாம இருக்கு. இருந்தாலும் நான் ஈவினிங் ஆன்சர் பண்ணிடுவேன். ஆனா இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்ங்கிறது மார்க்கெட்டை பார்த்து இந்த மார்க்கெட் குறைஞ்சிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம், ஏறிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கலாம் இல்ல. நான் பிசினஸ்குள்ள வரோம் அப்படின்னா நம்ம எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி அதுல நான் ப்ராஃபிட் பார்க்கணும். இப்போ ஒரு தேங்காய் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ, ஒரு தேங்காய் 30 ரூபாய்க்கு விற்குது. உங்களோட கால்குலேஷன் படி அந்த தேங்காயை 31 ரூபாய்க்கு நீங்க முன்னால எல்லா செலவும் போக எல்லா அதாவது வாங்குது வித்தது ஆள் கூலி ஒரு கூலி நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே போக 31 ரூபா ப்ராஃபிட் வைக்க முடிஞ்சுன்னா நீங்க தான் உண்மையாவே பிசினஸ்மேன். என்னடா 1 ரூபாயை வச்சு வித்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஏன்னா இங்க பொள்ளாச்சி பொறுத்த அளவுக்கு தேங்காயில 1 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ப்ராஃபிட் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 10,000 காய் நீங்க அந்த மாதிரி விற்கிறீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நான் சொல்றது என்னன்னா எல்லா செலவும் போக உங்களுக்கு ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா நிக்கணும். ஏன் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை யார் பண்றாங்களோ அதே விஷயத்த எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கொப்பரை பண்றது, இது காமனா தேங்காய் உடைச்சு அதுல இருந்து பருப்பு பண்ற விஷயம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா கொப்பரையில இருந்து நம்ம தேங்காய் வெர்ஜின் கோகனட் ஆயில் ஒண்ணு இருக்குது, கோகனட் ஆயில் இருக்குது. கோகனட் ஆயிலும் கூட லோக்கல் இருக்குது, நார்மலா மார்க்கெட் இருக்கு, பிடிச்சிருக்குதுன்னு வைங்க. அதாவது நம்ம யாருமே நம்ம நெக்ஸ்ட் தயாராக மாட்டோம். அதாவது
இப்போ கொப்பரை பண்ணா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கூட்டமா தான் ஆரம்பிக்கிறோமே தவிர, யாருமே நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்கிற மார்க்கெட்டை பார்க்கலாம், ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு கோகனட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே, ஏன்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் இன்னைக்கு ஒரே நாள்ல பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நீங்க கோக்னெட்ல எல்லா பிசினஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க கொப்பரை பண்றீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஒரு மிகப்பெரிய வந்து ட்ரேடிங் பண்ற கோக்னெட்ல அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஆனா தேங்காய் வந்து நான் வந்து தேங்காயில இருந்து ஒரு ரெசிபி செய்ய போறேன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு கோக்னட் புட்டிங் செஞ்சு நிறைய பேருக்கு பேக்கரிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோக்னட்ல ஐஸ்கிரீம் செய்யறாங்க. இதெல்லாமே நம்ம வந்து ஸ்மால் லெவல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க இப்போ இதுல இல்ல நான் பெரிய லெவல்ல பண்ண போறேன்னா நீங்க கொப்பரை பண்றதுக்கு பதிலா கோக்னட் வந்து பவுடர், அதாவது என்னால அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோக்னட் பவுடர் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா கோக்னட் செல் பவுடர் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். சார்கோல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இந்த தேங்காயில வந்து தேங்காய் வச்சு மட்டுமே இதை பண்ண முடியுமா, நான் வேற இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா நீங்க மட்டை தேங்காயோட ஹஸ்க் அதுல வந்து மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கோகனட் கொக்கோ பீட்டை வந்து மார்ஜின் இல்லாத இடமே இல்லை, வாங்காத இடமே இல்லை, யூஸ் பண்ணாத எக்ஸ்போர்ட் பண்ணாத நாடுகளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஹஸ்க்ல வந்து டிமாண்ட் வந்து ஒளிஞ்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we are அனலைஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எல்லாரும் பண்றாங்க கொப்பரை பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொப்பரையில் இது பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எந்த பிசினஸ் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு தேங்காய் 30 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சா நம்மளால 31 ரூபாய்க்கு செலவில்ல, அதாவது 1 ரூபாவாச்சும் ப்ராஃபிட் வச்சு விற்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம தான் சக்சஸ்மேன். இது நான் வந்து விவசாயிகளுக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா விவசாயிகளும் தேங்காயில நீங்க சொன்ன மாதிரியே உண்மையாவே தேங்காயில நிறைய கஷ்டப்பட யாருக்குமே வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா வந்து நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஃபார்மர்ஸ்க்கு எனக்குமே வந்து லாபம் அதிகமா கிடைச்சது இல்லை. அதே மாதிரி ட்ரேடர்ஸ்னாவே வந்து லாபகரமா தான் வந்துட்டு இருக்கிறாங்க, கோடியில் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காமனா போயிட்டு இருக்குது. அதை வந்து ஒரு எல்லா ட்ரேடர்ஸையுமே சொல்ல முடியாது. உண்மையாவே விவசாயி கிட்ட அங்க எங்களுக்கு என்ன மார்க்கெட் எங்க கிட்ட வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் நாங்க வந்து போய் விவசாயி கிட்ட வாங்க முடியும். அந்த மார்க்கெட் நாங்களும் ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட் வச்சுதான் நாங்களும் விற்க முடியும். ப்ராஃபிட் இல்லாம எந்த பிசினஸ்மே யாராலுமே பண்ண முடியாது. ஒருவேளை விவசாயிகளே வந்து பிசினஸ் மேன்ஸ் ஆக ஆரம்பிச்சா, அவங்களோட பொருட்களை வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ வந்து இந்த மார்க்கெட்டு இந்த நிலைமை எல்லாமே மாறிடும். இந்த மாதிரி தொடர்ந்து கோகனட் சம்பந்தப்பட்ட வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.